காந்தபூரி சாம்ராஜ்யத்தில் மதீரன் என்பவர் வாழ்ந்துட்டு வரார். இவர் விவசாயம் பண்ணி அதுல வர்ற வருமானத்துல குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த சாம்ராஜ்யத்தில் அரசர் மாவீரன் காலவர்மன் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இவருக்கு வயது ரொம்பவே அதிகம். இவரோட ஆட்சி காலத்துக்கு அடுத்து யார் இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு அரசபையிலேயே பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. சேச்சே, வயசான காலத்துல இவர் இறந்துட்டார்னா நம்ம ஆட்சி பண்ணலாம் என்று ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். ஆனா இவர் சாகவே மாற்றாரே, இதுக்கு விடிவு காலமே பிறக்க மாட்டிதே. இதுக்கு ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்களேன். எங்கே? நாம் ஏதேனும் திட்டம் தீட்டினால் அந்த சேனாதிபதி அதை அனைத்தும் தகடுபொடியாக்கி விடுகிறானே. முதலில் அவனை தீர்த்து கட்ட வேண்டும். அதன் பின்புதான் அரசரை நாம் பதவியிலிருந்து இறக்க முடியும். மெதுவாக பேசுங்கள், அந்த சேனாதிபதி காதல் விழப்போகிறது. இப்படி அரசரை பதவியில் இருந்து துரத்தி இந்த 4 பேரும் இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த அரண்மனையில் அரசருக்கு ஒரே பாதுகாப்பு சேனாதிபதி மட்டும்தான். இவர் எப்பவுமே அரசருக்கு துணையாகவே இருப்பார். யாரையும் பக்கத்துல நெருங்க விட மாட்டாரு. அது போராக இருந்தாலும் சரி. ராஜகுப்தா சேனாதிபதியை வீழ்த்த நல்ல ஒரு யோசனை கிடைத்திருக்கிறது. அது என்ன யோசனை? நம் காட்டிற்குள் வினோதமான உயிரினங்கள் வந்திருக்கிறது என்று அரசரிடம் சொல்வோம். அதை விரட்டினால்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்றும், அதை விரட்ட சேனாதிபதியை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவரை தூண்டிவிடுவோம். சேனாதிபதியும் காட்டிற்குள் இரவு தனியாக செல்வார். அப்போது காட்டிற்குள் மறைந்திருந்த நம்மளுடைய ஆட்கள் சேனாதிபதியை இரவோடு இரவாக கொன்று விடுவார்கள். எப்படி என் யோசனை? ஆஹா, அருமையான யோசனை. வா, இதை பற்றிய அரசரிடம் பேசுவோம். அரசரே, நமது காட்டிற்குள் வினோதமாக பல உயிரினங்கள் சுற்றித் திரிவதாக நமக்கு செய்திகள் வந்துள்ளன. அந்த உயிரினங்களை எப்படியாவது பிடித்தால்தான் நம் நாட்டு மக்கள் சுதந்திரமாக காட்டிற்குள் செல்ல முடியும். இல்லையென்றால் அது மக்களை கொன்று விடுகிறது. தாங்கள்தான் இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? உண்மையாகவா? ஆமாம் அரசே, நமது காட்டிற்கும் பல உயிரினங்கள் சுற்றித் திரிவதாக நமக்கு செய்திகள் வந்துள்ளன. அதை யாராவது மாவீரனை அனுப்பி தான் பிடிக்க வேண்டும். வேறு யாரையாவது அனுப்பினால் அவரை இழக்க வேண்டிய நிலைமை வரும். யாரை அனுப்புவது? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. அரசே, இதில் எதற்கு குழப்பம்? நம் சேனாதிபதியே போதுமே. அவர் ஒருவர் மட்டும் அத்தனை மிருகத்தையும் விரட்டி விடுவார். நீங்கள் அவரையே அனுப்புங்கள். சேனாதிபதி அரசே, நீ இன்று இரவு காட்டிற்குள் சென்று அப்படி என்ன உயிரினங்கள் உள்ளே இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா. நாளை காலை நானும் வருகிறேன். அனைவரும் சென்று அதை விரட்டி அடிப்போம். எனக்கு என் நாட்டின் மக்களின் நிம்மதிதான் முக்கியம். உத்தரவரசை. இப்படி அரசர் சொன்ன மாதிரி சேனாதிபதி இரவு தனியா அந்த காட்டுக்குள்ள போறாரு. இதுக்கு இடையில மதிரன் விறகு பிறக்கறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு. இப்படி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சேனாதிபதிய புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த காவலாளி முதுகில குத்துகிறார். இத நேருக்கு நேரா மதுரன் பார்த்து விடுகிறார். அப்பாடா, ஒரு வழியா சேனாதிபதி இறந்துட்டான். இனி அரசரை சுலபமாக விரட்டிவிடலாம். சரியாக சொன்னீர்கள். ஒளிந்து போனான் சேனாதிபதி. இப்படி சேனாதிபதி இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் புதற்குள்ள ஒளிஞ்சு மதுரை பார்த்து கொண்டேதான் இருந்தாரு. அரசே, நம் சேனாதிபதிய அந்த மிருகம் அடித்துக் கொன்றுவிட்டது. என்ன சொல்கிறாய்? உண்மையாகவா? ஐயோ, இனி நான் என்ன செய்யப் போகிறேன்? சேனாதிபதி இறந்து போனதை நினைத்து தூக்கம் வராமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார் அரசர்.
மறுநாள் காலையில் மதுரன் வழக்கம் போல வயக்காட்டுக்கு வேலைக்கு போறார். அப்ப வழியில் ஒரு பணப்பை ஒன்னு கீழே இருந்துச்சு. இது யாருடைய மூட்டை? இங்கே இருக்கிறது. ஒருவேளை நேற்று இரவு வந்த அந்த 4 பேருடைய பொருளா இருக்குமா? யாருடையதாக இருந்தாலும் சரி, இதை அவர்களிடம் கொடுத்து விடுவோம். அரசே, தங்களை காண மதிரன் என்ற பெயரில் ஒருவர் வத்திருக்கிறார். உள்ளே வரச் சொல்லலாமா? உள்ளே வரச் சொல். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அது என்ன மூட்டையில்? அரசே, நான் இன்று காலை வேலைக்கு செல்லும் வழியில் இந்த மூட்டை காற்றிற்குள் கிடைத்தது. இது யார் என்று தெரியவில்லை. அதனால் தான் உங்களிடம் ஒப்படைக்க எடுத்து வந்தேன். சரி, இது யாருடையது என்று பார்த்த பின்பு நான் அவரிடம் ஒப்படைக்கிறேன். இப்படி இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறப்ப அந்த 4 பேரும் அரசர்கிட்ட வர்றாங்க. அரரே, இந்த 4 பேர் யார்? இவர்களும் என் குடும்பம்தான். யார் நீ? அரண்மனைக்குள் வந்து எங்களை யார் என்று கேட்கிறாய்? இவர் காட்டிற்குள் செல்லும் பொழுது இந்த மூட்டையை கிடந்ததாக எடுத்துக் கொடுத்தார். ஒருவேளை நாம் கொடுத்த அந்த காவலாளிதான் காட்டுக்குள் பயந்து விட்டு போய்விட்டானோ? சரி சரி, நீ செல். அரசரே, நம் சேனாதிபதியின் உடல் எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லையாம். அரசரே, நம் சேனாதிபதியின் உடல் எங்கு தேடியும் கிடைக்காது. ஏனென்றால் அவரை கொன்றதே இந்த 4 பேர்தான். நீ என்ன சொல்கிறாய்? யார் அங்கே? இவனை இங்கு இருந்து கூட்டிச் செல்லுங்கள். நாங்கள் சேனாதிபதியை கொன்றோமா? அரசரே, நான் உண்மைதான் சொல்கிறேன். நேற்று இரவு நான் விறகு பிறக்க காட்டிற்குள் சென்றேன். அப்போது இந்த 4 பேரும் ஒரு காவலாளியை வைத்து சேனாதிபதியை கொலை செய்தனர். இதை நான் நேருக்கு நேராகவே பார்த்தேன். அந்த காவலாளிக்கு கொடுத்த பணம் முட்டைதான். இதுபோல அவன் பயந்து அங்கேயே போட்டுவிட்டு ஓடிவிட்டார். காலையில் நான் காட்டு வழியாக செல்லும்போது இது என் கண்ணில் பட்டது. நான் இங்கே எடுத்து வந்து விட்டேன். இவர்கள்தான் அவரை கொன்றார்கள். இதற்கு சாட்சி வேண்டுமென்றால் நீங்கள் அந்த காவலாளியை விசாரித்து பாருங்கள். யார் அங்கே? அந்த காவலாளியை வரச் சொல்லுங்கள். நீ நேற்று இரவு எங்கே இருந்தாய்? அரசரே, நான் நேற்று இரவு அரண்மனையில்தான் காவலுக்கு இருந்தேன். அதுவும் நீங்கள் ஓய்வு எடுக்கும் அறைக்கு வெளியேதான் காவலுக்கு நின்றேன். நீ சொல்வது பொய். நான் ஓய்வெடுக்கும் அறைக்கு வெளியேதான் என்று இருந்தாயா? இதிலிருந்து தெரிகிறது நீ சொல்வது பொய்தான் என்று. உண்மையைச் சொல். இல்லை அரசரே, உண்மைதான். நான் இரவு சாப்பிடுவதற்கு பழங்களை எடுத்து வர வெளியே நின்று காவலாளியிடம் அழைத்தேன். ஆனால் அங்கு வந்தது அமைச்சர்தான் வந்தார். காவலாளி எங்கே என்று கேட்டதற்கு, இங்கு எந்த காவலாளியும் இல்லை அரசரே என்று அவர் கூறினார். நானும் வெளியே சென்று பார்த்தேன், அங்கு யாரும் இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், நீ சொல்வது பொய். அரசரே, என்னை மன்னியுங்கள். இவர்கள் 4 பேரும் என்னை மிரட்டி இவ்வாறு செய்ய தூண்டினார்கள். அதனால்தான் நான் காட்டில் போல் சேனாதிபதியை முதுகில் குத்தினேன். என்னை மன்னியுங்கள். நான் உங்கள் 4 பேரையும் என் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு என்னையே கொலை செய்வதற்கு முன் வந்து விட்டீர்கள். அதை கூட நான் மன்னிப்பேன். ஆனால் என் மரியாதைக்குரிய சேனாதிபதியை தந்திரமாக கொலை செய்து விட்டீர்களே, அதை என்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. நீங்கள் செய்த பாவம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறை கைதியாளாக சிறையில் கிடங்கள். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம்தான் சாப்பாடு. யார்? அங்கே இவர்களை சிறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இனி எனக்கு பின்பு இந்த நாட்டை இவர்தான் ஆட்சி செய்யப் போகிறார். இதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதுக்கப்புறம் அரசர் அந்த 4 பேரையும் சிறையில் அடைச்சு வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை சாப்பாடுதான் கொடுத்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.